நாங்க செர்போராங்கிற கிரகத்துல இருந்து வந்திருக்கோம். நீங்கெல்லாம் ஏலியன்ஸா? கவலையே படாதீங்க, நாங்க எல்லாரும் மனுஷங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருப்போம். மண்ணாங்கட்டி உங்க ஊர்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்படிதான் பொண்ணுங்களை அம்மனமாக்கி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? கட்டி போட்டு என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? என்ன ஊத்து விட்டு நான் வீட்டுக்கு போனோம். எங்க இனத்துல ஆண்கள் மட்டும்தான் இருப்போம். குளோன் டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் எங்க கிரகத்துல இனப்பெருக்கம் செய்வோம். இப்ப இதெல்லாம் கேட்டு நான் என்ன விடுறா? அதனால எங்களோட இனம் மனிதர்கள் மாதிரியே இனப்பெருக்கம் செய்யணும்னா நீங்க எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நட்டுக்கிட்டு இருக்கிறத நறுக்குன்னு உள்ள நுழைச்சா சும்மா நச்சுன்னு இருக்கும். உங்களுக்குள்ள உணர்ச்சி உச்சி கொட்டுற அளவுக்கு தூக்கலா இருக்கும். ஒரு ஆணியை புடுங்க வேணாம். இதுக்கு முன்னாடி ஒரு உருப்படாதவனை டேட் பண்ண, ஆனா அவனோட சுண்டு வரல கூட எவ்வளவு படம் விட்டது இல்ல. மிஸ்டர் கேன் மாதிரி ஒரு பையன் கூட தான் நான் கண்ணி கழிய ஆசைப்படுறேன். உங்க மாதிரி கேவலமான ஏலியன்ஸ் கூட நான் மேட்டர் பண்ண மாட்டேன். என் முத்துன கத்திரிக்காய நீ வச்சுக்கோ தம்பி. உன்னோட எலி குஞ்ச நான் எடுத்துக்கவா? பாட்டி கண்டிப்பா பேய் பாட்டி தான். ஆனா சாதா பேய் பாட்டி இல்ல, காசு புடிச்ச பேய் பாட்டி. ஏய், உனக்கு என்னாச்சு? கேக்குதா? டேய் என்னடா ஆச்சு? பதில் சொல்றா. இது தப்பாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தாக்குப்படி நான் வந்துட்டே இருக்கேன். யாரா நீங்கெல்லாம்? சரி நான் வந்த வழியை திரும்ப போயிட்டேன். சோ எலி குஞ்சு அந்த கிழவி கிட்டியா இருக்கு? ஐயோ பாத்துட்டாலே. இருந்தா தானே பாக்குறதுக்கு. அந்த கிழவி என்ன சொன்னானா, உன்னோட எலி குஞ்சு எடுத்துக்கிட்டு அவ உன்னை சபிச்சுட்டாலாம். ஐயோ போச்சே. அது எனக்கும் தெரியும். அதை காட்டுறா. அது எப்படி இருக்குன்னு நானும் பாக்கணும். ஒரு ஆணோட அடையாளம் இதுதான். நான் உனக்கு காட்ட மாட்டேன். அதான் அடையாளத்தை கொத்தா புடிங்கிட்டா. இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல, நான் காட்ட மாட்டேன். சரிதான் போ, ஓவரா சீனை போடுற. சரி விட்டு தொலை. என்னோட ஆண்மைய பறிச்சுட்டா. இப்ப என்ன பண்ண போறோம்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அது உன் பிரச்சனை. ஆனா நீதானே அந்த இடத்துக்கு என்ன போக சொல்லி சேலஞ்ச் பண்ண. எது? இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணமே நீ அந்த ஒக்கல்ட்ட பத்தி பேசினதுனாலதான். உனக்கு பட்டாதான் புரியும்னு சேலஞ்ச் பண்ண. நீ சும்மா என்னையே சொல்லாத. என்னடா இது? இந்த உலகமே திடீர்னு சுத்துதே. ரைட்டு வத்தா. மிஸ் ஆயாசே, உங்களுக்கு என்ன ஆச்சு? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கேட்காமலே கடிப்ப? என்னோட முட்டை கோச விடுறா முட்டா பயல. மொத்தம் காலி. கொஞ்சம் தூரம் போ. என் சக்தி மொத்தம் போச்சு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சிட்டியை விட்டு வெளியே போக முடியாது. நம்ம வேகம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஐயோ வாழ வைக்காத. இந்த கேவலமான நண்டுகிட்ட பிடிப்பட்ட சத்தா என் பாட்டி என்ன போதுங்க கூட வர மாட்டாங்க. சரி, இப்ப உன்கிட்ட அது இருக்கா இல்லையா? எல்லாம் இருக்கு. அத காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்படியா? அப்ப அத காட்டு. நான் காப்பாத்தினது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். கிளவிக்கு ஆசைய பாரு. பேத்தி பாட்டி ரெண்டும் பைத்தியமா? பாட்டி என்ன பண்றீங்க? மிஸ் ஆயாசே, நீங்க வேடிக்கை பாக்குறீங்களா? குடும்பமே கூறுகட்ட குக்கரா இருக்கே. எங்க ஓடுற? நில்லு. நீங்க செஞ்ச எல்லா உதவிக்கும் நன்றி. பரவாயில்ல புட்டி, இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி? ஒரு ஆண் மகனா இந்த வீட்ல என் கற்பை காப்பாத்திக்கிறது கஷ்டம். அடுத்த முறை மாட்டாமைய போவ. இந்த பக்கம் வந்தாதானே. குளிருதே. உன்னை வர வைக்கிறேன்டா. என்ன ஆனாலும் இத உனக்கு கொடுக்க மாட்டேன். இந்த உலகத்தை காப்பாத்த சொல்லி கடவுள் என்ன மாதிரி ஒரு அழகான தேவதை கிட்ட இந்த பட்டத்தை கொடுத்து அனுப்பியிருக்காரு. அடியே பைத்தியம், இது கடவுள் கொடுத்த பட்டம் இல்ல புட்டியோட கொட்டை. கொடுத்துரு. அரக்கிருக்கு சாத்தானே, கடவுளை பத்தியா தப்பா பேசுற? அரக்கியே ஒழிஞ்சு போ. என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. பையனுக்கு புரியாது போலயே. கையில வச்சிருக்கிறத கேவலம் என் மூஞ்சி மேல வர வைக்கிறாளே. மிஸ் ஆயாசே, நீங்க தான் இருக்கீங்களா? டேய் புட்டி, வந்து என்ன காப்பாத்துடா. அந்த கிழவி சொன்ன பொண்ணு இவதான். உன்னோட சுண்டைக்காய் இந்த பொண்ணு கிட்ட தான் இருக்கு. நீயும் இவ கூட்டாளியா? அந்த லூசு கிளவி உண்மையான விஷயத்தை சொல்லாம மாத்தி சொல்லி இருக்கு. உண்மை என்னன்னா அந்த வினோதமான பொண்ணால ஐராவுக்கு தான் ஆபத்து. ஒரு வழியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் ஐரா. ஒரு வாட்டியாவது நீ என்ன பார்க்க மாட்டியான்னு தான் காத்துக்கிட்டு இருந்த ஐரா. நீ என்ன பண்ற? மனிதர்கள்
ஆனா பைத்தியம், இது முதல்ல காதலே இல்ல. உனக்கு மூளை குழம்பிடுச்சா என்ன? இல்ல, மனச விட்டு காதல வெளிப்படுத்துறப்போ உங்களுக்கு கிஸ் கொடுக்கணும்ல. ஆ? அந்த புக்ல அப்படிதான் போட்டிருந்துச்சு. காதல சிக்ஸ் அடிக்கணும்னா முதல்ல கிஸ் அடிக்கணும். அப்படி பண்ணாதான் எதிர்க்க இருக்க ஆனவனோட காதல ஒத்துப்பான்னு போட்டிருந்துச்சு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கண்ட கண்ட கருமத்தை பார்த்து கெட்டு போயிருக்க. அப்படியா? என் அப்பாவோட டிவிடில அப்படிதான் போட்டிருந்துச்சு. அவருடைய டிவிடியை நீ ஏன்டி பார்த்த? இந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாரும் உன்னை கொத்திட்டு போக வெயிட் பண்றானுங்க. இந்த மாதிரி கலீஜ் பிஹேவியர்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? என்கிட்ட இல்லதான். அட கன்றாவியே, உன்ன மாதிரி அழகான பொண்ணு என்ன மாதிரி முட்டா பொண்ணுங்க கூட கிஸ் எல்லாம் அடிக்க கூடாது. அதனாலதான் காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. நீ ஆடியையும் புடுங்க வேண்டாம். நீயும் ஏதாவது காது பிடிச்ச பேயோடைய கண்ட்ரோல்ல இருக்கியா என்ன? ரெண்டு கிளவியும் டாக் டீம் போட்டு என் கற்பு சூறையாட பாக்குது. இப்ப நீ வெறிச்சு படுக்கல, உன்னை உரிச்சு எடுத்துருவேன். இதை எடுத்த இடத்துலயே நான் திரும்ப வைக்க போறேன். அடிக்கிற அடியில சொருகிறணும். கட்டைய வச்சு கொட்டைய பந்தாட போடு, பாக்குறாங்க. இத தைரியமான ஆளாச்சு. போடு, போட்டு பாரு. என்னையே அடக்கி ஆள பாக்குறீங்க, உங்களை விட மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் பொறக்க விடுறேன் பாரு. ஸ்ட்ரைக், பேட்டர் அவுட். வந்த வேகத்துக்கு பந்து சொந்தல சுருவிக்குச்சாடா புட்டி. டேய் புட்டி, கிடைச்சதா இல்லையா? நொறுக்கிட்டாங்களே, என்னோட ஒரு சுண்டக்கா கிடைச்சிருச்சு. அப்படி அப்படி போடு. போடு. அது உன்னோடதுங்கிறதுனால சும்மா விட்டேன். இல்லைன்னா பஞ்சர் ஆக்கிருப்பேன். எத்தனை சுண்டைக்காய சூறையாடி இருப்பேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏய் கிழவி, நீ யாருன்னு மரியாதையா சொல்லு. இந்த கிழவி வெளியே போனதுக்கு அப்புறமும் இவனுக்குள்ள இருக்கிற சாபம் அப்படியே இருக்கே. அந்த குட்டி குஞ்சனை என்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கேன். அவன் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவன் சாபத்துல இருந்து மீள முடியாது. என்னால ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது. உனக்கு அது வேணும்னா நீ டன்னலுக்கு வா. ஒருவேளை நீ என் கூட சண்டை போடணும்னா அங்க வந்து சண்டை போடு. நீ ஒரு கேவலமான ஜென்மம். யார பார்த்து கேவலமானவங்க சொல்லிட்டு காஜி கிழவி என்னோட வெள்ளரி பிஞ்ச குடுத்துறேன். அடச்சே, அவன் எந்த தப்பிக்கலன்னா செத்துருவான். டேய் புட்டி, என்ன டைட்டா முடிச்சுக்கோ. இங்க இருந்து நம்ம போயிடலாம். அப்படின்னா அவன் சுண்டக்கா உன்கிட்ட தான் இருக்கான். இந்த கோல்டன் போன சுண்டக்கான்னு சொல்ற. என்ன ஆனாலும் இத உனக்கு கொடுக்க மாட்டேன். இந்த உலகத்தை காப்பாத்த சொல்லி கடவுள் என்ன மாதிரி ஒரு அழகான தேவதை கிட்ட இந்த பட்டத்தை கொடுத்து அனுப்பியிருக்காரு. அடியே பைத்தியம், இது கடவுள் கொடுத்த பட்டம் இல்ல குட்டியோட என்னோட பேரு ஜென். பொண்ணுங்க என்ன ஜிஜின்னு கூப்பிடுறாங்க. டேய், என்னடா பண்றீங்க? Hey, I've seen this one. This is a classic.